அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் விவசாய பெருவுடைமைகள் மலர் சாகுபடி அதிகமாக செய்கிறாங்க. இந்த மலர் சாகுபடி செய்த விவசாயிகள்லாம் இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற பெங்களூருக்கு தான் இந்த மலர்களை கொண்டு போய் விற்பனை செய்ய வேண்டிய நிலை இருந்தது. அங்கே ஒரு சிண்டிகேட் போட்டு தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வருகின்ற மலருக்கு தகுந்த விலை கிடைக்காத காரணத்தினாலே கிருஷ்ணகிரியிலே அதிக அளவு மலர் உற்பத்தி ஆகின்றது. அங்கே சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அம்மாவுடைய அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சர்வதேச மலர் ஏல மையம் ஒன்று அமைக்கப்பட்டது. ஆனால் 26 கோடி ரூபாயில அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் கடந்த கால ஆட்சியிலே அதை தொடர்ந்து செயல்படுத்தவில்லை. இந்த அரசு விவசாயிகளுடைய நலன் கருதி மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு உதவுகின்ற விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே ஒசூரிலே கட்டப்பட்டுள்ள மலர் ஏல சர்வதேச மலர் ஏல மையத்திலே அந்த திட்டத்தை நடைபெறுவதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர், இன்னும் உங்களுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4 பேர் பேச வேண்டியது இருக்கு. ஆகையால் தயவு செய்து 2 பேர் பேசுறத ஒரு உறுப்பினர் தான் பேசுறேங்க. இருங்க, ஏற்கனவே பேரவைத் தலைவருக்கு அனுமதி நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். லிஸ்ட்ல 2, 3, 4 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் பெருந்தன்மையோட நீங்க கொஞ்சம் பாராட்டுனீங்க. பேரவை துணை பேசி முடியுங்க. சுருக்கமா முடியுங்க. ஒரு பாரு வேளாண் ஒண்ணு இல்ல, ஒரு விவசாயி பேசுங்க. ஏங்க இது குறுக்கீடு ரெண்டு பக்கம் போயிருக்கு. பேசுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாம்பழம் விவசாயிகள் மாம்பழம் இந்த ஆண்டு கடந்தாலும் சரி இந்த ஆண்டு சரி மாம்பழ விளைச்சல் அதிகமாகிட்டது. மா பயிரிட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கிட்டாங்க. விலை வீழ்ச்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு இந்த அரசு மாம்பழங்கள் இந்த ஆண்டு விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன். எங்களுடைய பகுதியில் இன்றைக்கு ஸ்டார்ச் உற்பத்தி பண்றாங்க அதிகமா இருக்குது. சேலம் மாவட்டத்தில் மரவள்ளி கிழங்கு விவசாயிகளுக்கு அதை தடுக்க மேற்கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் கொடுப்பது, இன்றைக்கு தட்கல் முறையில் அவர்கள் பதிவு செஞ்சு 9 மாசம் ஆகுது. என்ன கிட்டத்தட்ட இதுல இடம்பெற்றிருக்கிறாங்க. அந்த தட்கல் முறையில் பதிவு செய்யப்பட்ட பம்பு செட்டுக்கு மின் இணைப்பு வேண்டி விவசாயிகளுக்கு உடனடியாக வேகமாக துரிதமாக இந்த தட்கல் முறையில் பணம் செலுத்தியவர்களுக்கு உடனடியாக மின் இணைப்பு கிடைப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். சீமை கருவேல மரம், இன்றைக்கு தமிழகத்தில் சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை உறிஞ்சி வறட்சி ஏற்படுத்துகின்றன. நிலத்தை நச்சுப்படுத்துவதும் பிற நாட்டுப்புற தாவரங்கள் அழிக்கும் செய்கின்றன. இந்த உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கின்ற சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இதை விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை என்னுடைய அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நான் கொண்டாந்தோம். அதாவது உலகத்தரத்தில் ஒருங்கிணைந்த கால்நடை ஆராய்ச்சி மையம் சேலம் மாவட்டம் தலைவாசல 1102 ஏக்கர்ல 1023 கோடி ரூபாயில அந்த திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அந்த திட்டத்தில் ஒரு பகுதி நான் முதலமைச்சர் இருந்த பொழுது கால்நடை மருத்துவக் கல்லூரி நான் திறந்துட்டேன். அதுக்கு பிறகு ஆராய்ச்சி நிலையத்தை அப்படியே திறக்கப்படாமல் இருக்குது. இந்த அரசு இந்த ஆராய்ச்சி நிலையம் விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டம். இன்றைக்கு வேளாண் பெருமக்கள் உபதொலியாக இருப்பது கால்நடை வளர்ப்பு. அந்த கால்நடை வளர்ப்பு செய்கின்ற விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். நான் அமெரிக்கா சென்ற பொழுது அங்க இருக்கின்ற பால் பண்ணையை பார்வையிட்டு ஒரு பசு ஒரு நாளைக்கு 65 லிட்டர் பால் கொடுக்குது. அதே போல கலப்பின பசுகளை நம்முடைய விவசாயிகளுக்கு இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கி விலையில்லாமல் கொடுத்து அந்த விவசாய தொழிலாளி வாழ வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கால்நடை பூங்காவை திறந்தோம். ஆனால் கடந்த காலத்திலே அந்த திட்டம் முழுமையாக நிறைவேறாமல் இருக்கின்றது. அந்த திட்டம் முழுவதும் பூர்த்தி அடைந்து விட்டது. ஆகவே இந்த அரசு விவசாயிகளுடைய நன்மை கருதி இந்த கலப்பின பசுக்களை ஆராய்ச்சி நிலையத்தின் உருவாக்கி விவசாயிகளை கொடுத்து விவசாயிகளை வாழ வைக்க வேண்டும், விவசாய தொழிலாளியை வாழ வைக்க வேண்டும் என்று அரசுடைய கவனத்துக்கு நான் இந்த நேரத்தில் கொண்டு வரேன். அதே போல இன்றைக்கு எங்களுடைய பகுதியில் சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி
ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கி 100 ஏரி திட்டத்தை கொண்டாந்தோம். அதில் மேட்டூர் அணை நீர் நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றத்தின் மூலமாக சுமார் வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம் இதனுடைய நோக்கம். இதில் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி இருந்த பொழுது சுமார் 60% நிறைவேற்றியிருந்தோம். அதுக்கு பிறகு வந்த ஆட்சி முழுமையாக நிறைவேற்றவில்லை. இன்னும் ஒரு 25% எஞ்சி இருக்கின்றது. ஆக விவசாயிகளுடைய நலன் கருதி அந்த எஞ்சிய ஏரிகளுக்கும் நீர் நிரப்புகின்ற பணியை இந்த அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதேபோல அத்திக்கடை அவனாசி திட்டம், எனக்கு முன்னால் இருக்கிற உறுப்பினர் கூட பேசினாங்க. அந்த திட்டம் நான் 3 மாவட்டத்தை உள்ளடங்கிய திட்டம். ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோவை மாவட்டம். இதை நீண்ட காலமாக போராடிட்டு இருந்தாங்க, 50 வருஷமா போராடிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்று இதை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உத்தரவு போட்டு நான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த திட்டத்தை அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் 1652 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டு முழுக்க மாநில நிதியிலிருந்து இந்த திட்டம் நிறைவேற்றத்திற்காக தொடங்கப்பட்டது. அப்பொழுது அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை சுமார் 70% பணிகள் நிறைவேற்றப்பட்டன. எஞ்சிய பணிகள் கடந்த ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டு அதை இப்பொழுது அங்கங்கே சிறு பிரச்சனை இருப்பதாக சொல்றாங்க. அதை சரி செய்து இந்த அத்திக்கடை அவனாசி திட்டம் முழுமையாக விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய அளவிற்கு செயல்படுத்த வேண்டும் என்று அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அதேபோல அத்திக்கடை அவனாசி திட்டம் 2, அந்த திட்டத்தை எஞ்சிய பகுதி கட்டம் 2, அந்த திட்டத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே விட்டுவிட்டார்கள். ஆகவே இந்த அரசு கவனத்துக்கு நான் கொண்டாடுறேன். நடந்தாய் வாழி காவிரி திட்டம், இது ஒரு அற்புதமான திட்டம். இதை நான் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் மாண்பு பிரதமரை அவர்களை சந்தித்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். மாண்பு பிரதமர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு 2 நாடாளுமன்றத்தில் 2 அவையினுடைய கூட்டுக்குழு கூட்டத்திலே மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். அதற்கு சுமார் 11,250 கோடி 2024-25 ஒதுக்கப்பட்டது. மாநில அரசு, மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மேட்டூர் அணை நிரம்பி காவிரியிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அல்லது மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்படுகின்ற பொழுது காவிரி ஆற்றில் 2 கரை ஓரங்களில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலகி மாசுபடுகின்றது. அந்த மாசுபட்ட நீரை சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றிலே விடுவது. அதேபோல பவானி சாலிருந்து வெளியேறுகின்ற நீர் காவிரி ஆற்றிலே வந்து கலக்கின்றது. அந்த பவானி ஆறு அணையில் திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரங்களில் இருந்த நீர் அந்த பவானி ஆற்றிலே கலக்கிறது. அந்த நீரை சுத்தப்படுத்தி ஆற்றில் விடுவது. பிறகு நொய்யல்ல அந்த 2 பகுதி கரையோரம் இருக்கின்ற இன்னைக்கு திருப்பூர் போன்ற பகுதியில் இருக்கின்ற அசுத்த நீர்கள்லாம் இந்த நொய்யல் ஆற்றிலே கலந்து நீர் மாசுபடுகின்றது. அந்த நீரை சுத்தப்படுத்தி அது காவிரி ஆற்றில் கலக்குது. அதே போல அமராவதி ஆற்றிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரியில் கலக்கின்ற வரை 2 கரையில் ஓரம் பகிர்கின்ற கழிவு நீர் அந்த அமராவதி ஆற்றிலே கலக்குது. அந்த நீரை சுத்தப்படுத்தி விடுவது. மேட்டூர் அணையில் திறக்கப்படுகிற நீர் கடலிலே போய் கலக்கின்ற வரை அந்த கரையோரம் இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அசுத்த நீர் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. அந்த நீரை சுத்தப்படுத்தி விடுகின்ற திட்டம் தான் இந்த நடந்தாய் வாழி காவிரி திட்டம். 11,250 கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதற்கட்டமாக அந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டது கடந்த கால ஆட்சியிலே. அதற்காக அவர்கள் ஒரு அட்டவணை கூட போட்டாங்க. இதில் முதற்கட்டமாக 934 கோடி மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது என்றும், கழிவுநீர் மேலாண்மை 577.151, ஆற்றின் முகப்பு மேம்பாடு 176.98 கோடி, ஆற்றின் மேற்பரப்பு தூய்மை 27 கோடி, திட்ட கழிவு மேலாண்மை 30.89 லட்சம், 30 கோடியே 89 லட்சம், காவிரி கிராம ஆற்றங்கரை ஊர்களில் பங்களிப்பு மற்றும் விழிப்புணர்வு பணிகள் 6 கோடி, இணையவழி கண்காணிப்பு 27.58 கோடி, கல்லணையில் அருங்காட்சி 36.70 லட்சம், பல்லுயிர் பாதுகாப்பு 52 கோடி. இப்படி 934.301 லட்சம் கோடி ஒதுக்கீடு. ஆனாலும் திட்டத்துக்கு
எந்த முன்னெடுப்பும் நடக்கவில்லை. ஆகவே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றப்பட வேண்டும். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பங்களிப்போடு இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் காவிரி ஆற்றில் சுத்தமான நீர் கிடைக்கும். அதை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்று இருக்கிறேன். அதே போல தடுப்பணைகள் அதிக அளவில் கட்டணும். அதிமுக ஆட்சி இருக்கின்றது ஆதனூர் குமாரம் நஞ்சை புகழூர்ல ஒரு தடுப்பணை கட்டணும், இன்னும் முழுமை பெறல. அப்படி உபரி நீர் வெளியேறுகிற பொழுது இந்த தடுப்பணையை தேக்கி தண்ணீரை தேக்கி நாம் பயன்பாட்டு